ரொம்ப சிம்பிளாக இருக்கிற ஒரு பிரேக்ஃபாஸ்டோட ரெசிபி தான் இது. டின்னராகவும் சாப்பிட்டுக்கலாம். உருளி அப்பம் அப்படின்னு தான் சொல்கிறது. அடி கட்டியாக இருக்கிற பாத்திரத்தில் ஃபெர்மெண்டேஷன் ஒன்றுமே இல்லாமல் உடனே செஞ்செடுக்கிற ஒரு அப்பமாக இருக்குது. அதுக்காக ஒரு கப் அளவு பச்சை அரிசி தான் எடுத்துருக்கு. ப்ரௌன் பச்சை அரிசி நான் எடுத்துருக்கிறது. வெள்ளை பச்சை அரிசியும் எடுத்துக்கலாம். நல்லா கழுகி 4 to 6 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் அது கூடவே ஒரு கப் அளவுக்கு துருவன தேங்காய், 1/4 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் நறுக்கினது, அரை கப் அளவுக்கு வேக வச்ச சாதம், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக தண்ணி கூடி ஊற்றி தோசைக்கெல்லாம் அரைக்கிற மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம இது ஃபெர்மெண்டேஷன் ஒன்றுமே செய்யாமல் உடனே கலக்கி ஊற்றி செய்கிற அப்பமாக இருக்குது. அதனாலே ரொம்ப கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் இதே மாதிரி லூஸாக எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை கூட கட் பண்ணி சேர்த்துருக்கு. அதுக்கப்புறம் அடி கட்டியாக இருக்கிற ஒரு பாத்திரம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் குழிவாக இருக்கிறது எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது உருளி தான். அதுக்குள்ளே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி இருக்குது. அதுக்கப்புறம் நைஸாக அந்த மாவு ஊற்றி விரித்ததுக்கப்புறம் மூடி வச்சு நல்லா இதே மாதிரி ஒரு சைடு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது எடுத்துக்கலாம். இந்த ஒரு அப்பம் நம்ம திருப்பி போடுறதில்ல. தேங்காய் வெங்காயம் எல்லாம் அரைச்சி ஊற்றி தேங்காய் எண்ணெயில் ஊற்றி செய்யும்போது நல்ல மனமும் டேஸ்ட்டுமாக இருக்க ஒரு அப்பமாக இருக்குது. சட்னி கூட சாப்பிட்டுக்கலாம். கறியே வேணுன்ட்டு இல்லை, சூடோடே சாப்பிடும்போது கறி இல்லாமல் கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம், அதே மாதிரி டின்னராகவும் சாப்பிட்டுக்கலாம்.